ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ என்ன ரெசிபின்ட்டு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போது இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பரான ரெசிபி, குழு குழுன்னு இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். நான் தண்ணி இல்லாத பாலை எடுத்துக்கங்க. நான் டம்ளரில் அளந்து ஊற்றிக்கிறேன். காய்ச்சின பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பால் அப்போவே காய்ச்சி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், அளந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ கலந்து எடுத்துக்கங்க. 1/2 லிட்டர் தான் எடுக்கணுன்ட்டு தேவை கிடையாது. நான் கொஞ்சம் அதிகமாக செய்யலான்னு சொல்லிட்டு 1/2 லிட்டராகவே எடுத்துக்கிட்டேன். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் அளந்து ஊற்றியாச்சு. நல்லா கை விடாமல் காய்ச்சிட்டே இருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ் பால் எடுத்திங்கன்னா நல்லா நுர பொங்கினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, கொஞ்சம் பால் சுண்டுற அளவுக்கு. அப்போ தான் திக்காக சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸு. இல்லை காய்ச்சாமல் ஒரு லைட்டாக பொங்கினது இது பண்ணிட்டிங்கன்னா பால் திக்காகாது. நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கை விடாமல் காய்ச்சி எடுத்துக்கங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக வரணும். நார்மலாக பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுக்குறக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீம் லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு டைம் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இதையவே திரும்பி திரும்பி கேட்பாங்க. சூப்பராக இருக்குது. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நான் பாருங்கள் 200 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன், ஒயிட் சுகரு. நீங்கள் இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட இனிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா கை விடாமல் கிளறிக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சுண்டை வச்சதுனால அதிகமாக கலர தேவையில்லை. பாருங்கள், நான் கஸ்டர்ட் பவுடர், வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நல்லா. வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கிறேன். இது இங்கே நார்மல் ஷாப்லேயே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர்னு கேட்டிங்கனாவே தருவாங்க. இது நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் எடுத்துக்கலாம். நான் வெண்ணிலா எடுத்திருக்கேன். உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா இது கைவிடாமல் கலரணும். கட்டி விடாமல் கரைச்சிக்குங்க. மெயினாக அதுதான் முக்கியம். கைவிடாமல் கலரணும். கொஞ்சம் நல்லா திக்காக வரும். நல்லா திக்காகிற வரைக்கும் கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த சம்மருக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். கை விடாமல் கிளறிட்டே இருந்தீங்க நல்லா திக்காகும். அது வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துடக்கூடாது. ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரீசர் வைக்கிறக்காக கண்ணாடி பவுல் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த குண்டால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சா தான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் ஆறாமல் வச்சிங்கன்னா சூடு ஆறுறக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். ஃப்ரீசரில் தான் வைக்கணும், நார்மல் இதில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும், இல்லை 10 or 15 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள், நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்துருக்கிறேன், வெனிலா ஃப்ளேவரு. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் எடுத்துக்கங்க. வாங்க நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி வரணும். நான் கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் தேவையோ நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் கிரேப்ஸ் 2 கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் நான் பாதாமும் முந்திரியும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னது பிடிக்குமோ போட்டுக்கலாம். நட்ஸு எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ போட்டுக்கலாம். இதில் வாழைப்பழம் புளிக்காத ஃப்ரூட்ஸாக சேர்த்திக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரீசரில் வச்சதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரூட்ஸு சேர்த்து உள்ளே வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் தான் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.